அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்றால் அங்கு அவர் அமருவதற்கு முன் 2 ரகாத்துகள் தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 444. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் பள்ளிவாசலுக்குரிய காணிக்கையாக, அதாவது தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத்தான தொழுகை 2 ரகாத்துகளை தொழுது கொள்வது நபி வழியாகும். அது தொடர்பான வழிகாட்டுதலாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இந்த தொழுகையை பொறுத்தவரை தொழுதால் நன்மை, இல்லை என்றால் குற்றமில்லை, அதாவது சுன்னத்தான அமல். ஆனால் பலரும் இதை தவறாக பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அமருவதற்கு முன் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டிருப்பதால் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் வரும்பொழுது 2 ரக்காத்துகள் தொழாமல் அங்கு அமருவது பாவம், குற்றம் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதையெல்லாம் மார்க்கம் கட்டாய கடமை என்று சொல்லுகிறதோ அவற்றை தவிர மீதமுள்ள எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றம் இல்லை என்ற பொருளிலேயே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இயன்றவரை இதுபோன்ற சுன்னத்துகளை பின்பற்றி நன்மையை பெற முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.